இந்த வீக் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ரேட் கம்மியாக இருந்தது. கிட்டத்தட்ட 250 ரூபீஸ் கிட்ட தான் இருந்தது. என்னோட பசங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்னால் அதில் ஸ்ட்ராபெரி ஒன்று. அதெல்லாம் அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகே சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்டாக இருந்த நேம் கூட அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணவே இல்லை. என்னோட பசங்க எப்போவும் ஷாப்பிங்கில் வந்து அவங்க பண்ணுறது கிரேப்ஸ் எடுத்து டேஸ்ட் பார்க்குறதா. ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் பூண்டு ஃபுல்லு உரித்து வச்சுருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்களான்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த ஷாப்பிங் அந்த வீக்குள்ளே எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு அந்த ஷாப்பிங்லேருந்து கிளம்பியாச்சு. எப்போதுமே எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸ் கிளம்பியாச்சு. மேக்ஸில் போன டைம் நேஷ்னல் டேக்கு போட்டிருந்த அதே ஆஃபர் தான், அவங்க மாற்றவே இல்லை. ஓகே, இருந்தாலும் நம்ம போகாமல் இருப்போமா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். அப்படி அந்த எவ்வளோ பில்லோ அதுக்கு அப்படியே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு சில கலர் தான் செட் ஆகலை. அதனால் ஓகே சொல்லி சும்மா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புனா என் பசங்க ஸ்ட்ராபெரி சாப்பிட்டே ஆகணும். நாங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராபெரியும் குண்டு குண்டாக இருக்குது. பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.